அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்ம வந்து ஈஸ்ட் சேர்க்காம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே வந்து நான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீனி, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதெல்லாமே சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டணும். இந்த பொருள் எல்லாமே வந்து மாவோடு சேர்ந்து நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் 1 கப்பு எடுக்கிறீங்கனாக்கா இப்போ நான் சொன்ன அளவுகளில் பாதி பாதி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நான் இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நார்மல் தண்ணி சூடு தண்ணியெல்லாம் தேவையில்லை. நார்மலான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி வந்து டைட்டாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் நல்லா லூஸாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊறி வரும்போது அந்த நான் நம்ம தேய்ச்சி போடும்போது நல்லா உப்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் கொஞ்சம் கையோடு ஒட்டிக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் இந்த வந்து நான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சம் டைட்டாலாம் பிசைஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நான் வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக போயிடும். இப்போ இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிட்டு இது 2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட போகிறோம். ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக போதும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு பூண்டு பல், பெருசான ஒரு பூண்டு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பூண்டு பல் போல் நல்லா இஞ்சி சீவுறதில் பொடியாக சீவி வச்சுக்கோங்க. அதையும் இதில் கலந்து வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்காகனா பட்டர் நான் நம்ம செய்கிறோம், பட்டர் கார்லிக் நான் செய்கிறோம்னா இதை தடவி தான் நம்ம செய்வோம். இப்போ வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா கொஞ்சம் உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம தயிர் சேர்த்தா தான் நமக்கு இந்த மாதிரி உப்பி வரும். இது கூட நம்ம வந்து கண்டிப்பாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஈஸ்ட் சேர்க்குறதுக்கு இது வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஈஸ்ட்டுக்கு பதிலாக தான் நம்ம இந்த அளவுகளை சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா பெரிய பெரிய உருண்டையாகவே போட்டு எடுத்துக்கணும். சப்பாத்தி அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் பெரிய உருண்டையாக போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் வரமாவு போட்டு கையில் தடவிட்டு அதுக்கப்புறம் உருட்டு எடுத்திங்கனாக்கா நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வந்துடும். நான் எடுத்துருக்க இந்த 2 கப்பு மாவுக்கு ஒரு 10 உருண்டை போல் வந்துச்சு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கவே போகிறதில்ல. நம்ம மாவு பிசையும் போதே வந்து எண்ணெய் சேர்த்துட்டோம். இனிமேல் வந்து நம்ம சும்மா தான் வந்து சுட்டு எடுக்க போகிறோம். நான் கொஞ்சமாக மைதா மாவு போட்டே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக போட்டு தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ஷேப் ரொம்ப ரவுண்டு ஷேப்பாக வரணும் இல்லை, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நீளமாக இழுத்த மாதிரி வந்தாலே போதும். நான் நமக்கு சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும். ரொம்ப ரவுண்டாக போடணும்னு அவசியம் இல்லை, அது நம்ம இஷ்டம்தான். கொஞ்சம் நல்லா நீளமாகவே நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சி இருக்கணும், ஹீட்டு நல்லா ஏறி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தேய்ச்சி வச்சுருந்த நானை போடணும். போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா புளிச்சு நல்லா உப்பி வரும். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுற வேண்டியதான். எண்ணெய் எதுவுமே சேர்க்கவே கூடாது. இப்படியே நம்ம ட்ரையாக தான் சுட்டி எடுக்கணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு தடவை இந்த பக்கம் திருப்பி போட்டிங்கனாக்கா ஒரு 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே ரொம்ப நேரமே ஆகாது. நல்லா 2 பக்கமும் உப்பி வருது பாருங்கள். நீங்கள் இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக போயிடும். அவ்வளோதான். இப்போ 2 பக்கமும் நல்லா சுட்டி எடுத்துட்டேன். நான் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் பிளெயின் நான். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆறி போய் சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக பட்டரை கொஞ்சமாக நான் உருக்கி எடுத்து வச்சு அதை வந்து தடவி வச்சுக்கிறேன்.
நீங்கள் உடனே சாப்பிட்றதுனாக்கா அப்படியே எடுத்து கொடுத்துர்லாம். இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றீங்கனாக்கா அப்படியே இது மாதிரி பட்டரை தடவிட்டு அதை ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து பட்டர் கார்லிக் நான் தான் செய்கிறோம். அதுக்கு வந்து நம்ம நான் அதே மாதிரியே தேய்ச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்லிக் மல்லி இலை அப்புறம் பட்டர் வந்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கரிஞ்சீரகம் வந்து இருந்துச்சுன்னா லைட்டாக மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் இன்றைக்கி அந்த கரிஞ்சீரகம் போடலை, பட்டர் கார்லிக் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா இது போல் சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த பட்டர் கார்லிக் வந்து நம்ம ஒரு பக்கம் மட்டும் தடவினா போதும், 2 பக்கம் தடவ தேவையில்லை. ஒரு பக்கம் மட்டும் தடவிட்டு நல்லா சுட்டு எடுக்கலாம். நல்லா பூண்டு வாசத்தோடு சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நீங்கள் பட்டர் சிக்கன் அப்புறம் வந்து டிக்கா மசாலா, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக சாஃப்டான நான் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சூப்பராக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.